ஹலோ வணக்கம். நான் உங்கள் சசிகுமார். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய எதிரில் அவர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் இல்லாத சமயத்தில் உங்களை பற்றி தவறாக சித்தரித்து புறம் கூறுவாங்க. இத்தகைய புறம் கூறும் நபர்களால் நீங்கள் சில பாதிப்புக்குள்ளாகி இருக்கலாம். உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் கூறிய வார்த்தைகளையே எண்ணி வருத்தப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நபரா நீங்கள்? உங்களுக்கான ஒரு குட்டி கதை தான் இது. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய மடம் இருந்தது. அந்த பெரிய மடத்தில் எண்ணற்ற துறவிகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த துறவிகளுக்கெல்லாம் தலைவராக ஒரு மூத்த துறவி இருந்தார். அந்த மூத்த துறவி யாருடைய வம்பு தும்புக்கும் போக மாட்டார். தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பார். மற்ற சீடர்களுக்கு பாடம் போதிப்பதில் அவர் சிறந்தவராக இருந்தார். அதனால் அவருக்கு பேரும் புகழும் அந்த குருகுலத்தில் அதிகமாகவே இருந்தது. இதனை கண்டு பொறுக்காத மற்ற துறவிகள் அவர் இல்லாத போது அவரை பற்றி தப்பாக பேசிப்பாங்க. அதாவது அந்த குருவை பற்றி புறம் கூறுவாங்க. இந்த தவறான செய்கை அந்த குருவுக்குமே தெரிய வரும். ஆனாலும் அவர் அதை கண்டுக்காமல் கடந்து செல்வார். ஆனாலும் அந்த குருவோடைய ஒரு சீடன் ஒரு நாள் தன்னுடைய குருவை பற்றி மற்றவங்க தப்பாக பேசுகிறத காதில் வாங்கிட்டு தன்னுடைய குருக்கிட்டே வந்து கேட்பான். குருவே, உங்களை பற்றி அந்த மற்ற துறவிகள் தப்பாக பேசிக்கிறாங்க. இது எனக்கு பிடிக்கல. நான் பாடம் கற்க தான் இங்கே வந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குறிக்கோள் அடையணும். அதனால் பாடம் கற்று நான் தேர்ச்சி பெற வேண்டும் தான் இங்கே வந்தேன். ஆனால் இவங்க ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக பேசிக்கிறாங்க. அவங்க இருக்கும்போது பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க இல்லாத போது பேசுகிறாங்க குருவே. எனக்கு இது மிகவும் மன வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு சிரித்த அந்த குரு, நான் ஒரு செயல் செய்ய சொல்லுவேன், செய்வியான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக செய்வேன் குரு, சொல்லுங்கன்னு சொல்ல, நீ ஒரு சிறிய கரண்டி எடுத்துக்கோ, அந்த கரண்டியில் நிறைய தண்ணி எடுத்துக்கோ, இந்த குருகுலத்தை ஒரு முறை சுற்றிட்டு வான்னு சொல்கிறாரு. நீ சுற்றிட்டு வரும்போது ஒரு துளி தண்ணி கூட கீழே விடக்கூடாது அப்படின்னு குரு சொல்ல, மாணவனும் சரி குருன்னு சொல்லிட்டு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு அது நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அந்த குருகுலத்தை சுற்றி வரான். ஒரு சுற்று முடிந்தது. குருக்கிட்ட குரு, நான் ஒரு சுற்றி வந்துட்டேன், தண்ணி கீழே விழலன்னு சொல்கிறான். குருவும் சரி அப்படின்னா இப்போது அதே கரண்டியில் மீண்டும் நிறைய தண்ணி எடுத்துக்கோ, திரும்ப இந்த குருகுலத்தை ஒரு சுற்றி வா. இப்பொழுது நீ மற்ற துறவிகள் என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் கவனிச்சுட்டு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. மாணவனும் சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கரண்டியில் தண்ணி எடுத்துகிட்டு குருகுலத்தை சுற்றி வரான். மற்ற குருக்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சுட்டு இறுதியில் ஒரு சுத்தம் முடிச்சுட்டு, இந்த துறவிகள் இப்பொழுதும் திருந்தலை, இப்போவும் தப்பாக தான் பேசிக்கிறாங்க, ஒருத்தவரை பற்றி ஒருத்தவர் புறம் கூறிட்டு தான் குரு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, அது இருக்கட்டும், உன்னுடைய கரண்டியில் இருந்த தண்ணீர் எங்கே என்று குரு கேட்க, மாணவன் கரண்டியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். ஏன்னா அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இப்போ குரு தன்னுடைய போதனையை ஆரம்பிக்கிறாரு. மாணவனே, உன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குறிக்கோள் என்ன என்பதை நாம் உணர்ந்து அதை நோக்கி மட்டுமே நாம் பயணிக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன கூறுகிறார்கள்? சிலர் நம்மை பற்றி போற்றுவார்கள், சிலர் நம்மை பற்றி தூற்றுவார்கள். அதை நாம் சிறிதும் கவனிக்காமல் தன்னுடைய குறிக்கோள் நோக்கியே பயணிக்க வேண்டும். அடுத்தவர் கூறும் வார்த்தைகளுக்கு நீ செவி சாய்ப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை சாய்ந்துவிடும். அதனால் நம்மை பற்றி மற்றவர் குறை கூறினாலும் சரி, நம்மை பற்றி மற்றவர் மேன்மையாக பேசினாலும் சரி, அதை பெருமைப்படுத்தியும் சிறுமைப்படுத்தியும் தம்மை தாமே இழந்து கொள்ளக்கூடாது என்று மாணவனுக்கு அறிவுரை கூறினார். இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாமளும் இருக்க வேண்டும். அதாவது நாம் இருக்கும்போது நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க, நம்ம இல்லாத போது நம்மளை பற்றி தாழ்த்தி பேசுவாங்க. இப்படி பெரும்பாலானோர் அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. அதனால் அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நம்ம தவறான பாதையில் செல்கிறோமா அப்படின்ற எண்ணம் நமக்கு தோன்றக்கூடாது. ஒரு விஷயம். இன்னொன்று, அவங்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல் நாம் இருக்கணும் அவங்க ஆசைப்படுறது, அது அவங்களுடைய தப்பு, நம்முடைய தப்பு கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்ம நல்லவராக வாழ முடியாது. நம்முடைய குறிக்கோள் நமக்கு பிடிச்சிருக்கும், நம்முடைய குறிக்கோள் நம்ம சார்ந்தோருக்கு நன்மை பயப்பதாக இருக்கும். ஆனால் நம்முடைய குறிக்கோள் மற்றவங்களுக்கு பிடிக்கலைன்னா அது நம்முடைய தவறு இல்லை. நம்முடைய குறிக்கோள் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்காத வரையில் அது தவறில்லை. இதனால் மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அது அவங்களுடைய பொறாமை. நாம் ஒரு ஸ்டெப்பு முன்னே போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பின்னுக்கு எப்படிலாம் தள்ளலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றத கண்டிப்பாக காதில் வாங்கவே கூடாது. நம்மளை பிடிக்காதவன் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறான், புறம் கூறுறான் அப்படின்னு சொன்னால் நாம் அவனை விட்டு மேலே
ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோன்னு அர்த்தம். ஆமாம், நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக போக நமக்கு கீழே இருக்கிறவங்க பொறாமை பிடிச்சிட்டு நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. நம்மளை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. நாம் அவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றத மனசில் சிந்தித்து வருத்தப்படுவேமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடையவே முடியாது. நிதர்சனமான உண்மை. அதனால் நாம் முன்னேற வேண்டும் அப்படின்னா நம்முடைய குறிக்கோள் செம்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் யாருக்கும் எந்த பாதகமும் விளைவிப்பதாக இருக்கக்கூடாது. நம்முடைய குறிக்கோள் நமக்கும் நம்ம சார்ந்தவருக்கும் நன்மை பயப்பதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த கருத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.